வணக்கம். அகம் ஆத்ம ஜோதி, எண்ணம் போல் வாழ்க்கை, வண்ணமா திகழ வாழ்த்துக்கள். இப்போ நம்ம தொடர்ந்து தாத்தா கோயிலை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். திருவேங்கட சுவாமி. சுவாமியோட வரலாறு பேசப்பட்ட விஷயம் செவிவழி கேள்வி தான் இது எல்லாமே. இந்த நார்த் சைட்ல இருந்து ஆந்திரா வழியா சுவாமி வந்திருக்காங்க. வேத பாடசாலை நடத்தியிருக்காரு சுவாமி. அது இல்லாம இந்த டிஹெச் ரோட்ல செங்கல் சூளைகள் வண்டி தினமும் அங்க நிற்கும். அந்த நிற்கிற இடத்துல சுவாமி தான் கையை அந்த இடத்துல வச்சு ஒரே ஒரு கல்லை கொண்டு வருவாருங்களாம். அந்த கொண்டு வரும்போது என்னன்னா அந்த செங்கல் எல்லாமே சீக்கிரம் வியாபாரம் ஆகிடும். அதனால தினமும் செங்கல் சாமின்னு அவருக்கு இன்னொரு பேரும் உண்டு. அந்த செங்கல் கொண்டு வரும் தான் அவரோட சமாதிக்கு தேவையான ஜீவசமாதிக்கு தேவையான கல்லை வச்சிருக்கார் சுவாமி. அது மட்டும் இல்லை, அங்கே வண்ணாரப்பேட்டிலே பார்த்தீங்கன்னா சோலையப்பன் தெருவில் சோலை மடம் அப்படின்ற மாதிரி ஒரு மடத்தை ஆரம்பிச்சிருக்காரு. வேத பாடசாலை நடத்திருக்காங்க சாமி. அன்னதானம் நிறைய நடத்திருக்காரு. அதுவே குருகுலம் மாதிரி எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. வேதத்தை படிச்சிருக்காங்க சாமி. அது மட்டும் இல்லாமல் அவரோட சிஷியனும் இருக்காரு. அவரோட சமாதி பார்த்தீங்கன்னா மூலக்குத்திரம் இடுகாட்டில் சமாதியாகவே ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. அதோட புள்ளிவிவரம் தேடிட்டு இருக்காங்க, ஒன்றும் கிடைக்கல. சுவாமி இந்த கல்லை கொண்டு கொஞ்ச காலம் சேர்த்து வச்சு அந்த கல்லெல்லாம் ஒன்றா சேர்ந்த பிறகுதான் அந்த சமாதியை அவரே அமைச்சுக்கிட்டாரு அப்படின்றது அங்கே சொல்லப்படுற விஷயம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குருகுலத்தை நடத்திட்டு வந்த சோலையப்பன் தெருவில் அந்த குருகுலத்தையும் நடத்திட்டு வந்திருக்காரு, சோலை மடம்னு சொல்லிட்டு. அது போக சுவாமி ஜீவசமாதி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வேத பாடசாலை எல்லாம் நடக்கும்போது இந்த இருக்கிற இடத்துல கிணறு இருந்திருக்கு, தண்ணி. அந்த கிணறுல எடுத்து அங்கே பக்கத்தில் இருக்கிறதுலாம் பயிரெலாம் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த கிணறுல நான் சமாதி ஆக போகிறேன்னு சொல்லிட்டு சுவாமி ஒரு நாள் டேட்டு இதெல்லாம் பார்த்து சொல்லி ஜல சமாதியாக உள்ள கிணத்துல இறங்கி மேலே கல்லை போட்டு மூடி அங்கே சிவலிங்கம் வச்சு செஞ்சுருக்காங்க. அதுதான் சுவாமியோட பெருமை நமக்கு எல்லாம். அது மட்டும் இல்லாமல் ஜல சமாதின்றனால சுவாமி சந்திரனோட முழு மதி இப்படி தன்மை அவர் உள்ள வாங்கியிருக்க. கிரக ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த சந்திரனோட தன்மை வாங்கியிருக்க. சுக்கரோட தன்மையும் அவருக்கு இருக்கு. சுவாமி வேங்கடம்னு சொல்ல போனால் சந்திரனோட ஆதிக்கம் அந்த பேர் வரும். அதனால சந்திரன் தான் முழு மனசா சுவாமிக்கு பௌர்ணமி நாளில் சுவாமியை வழிபட்டால் ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வழிபடுறது ரொம்ப விசேஷம். இல்லைன்னா சந்திர ஓரையில் வழிபடுறதும் ரொம்ப விசேஷமான கால நேரங்கள். அதனால எல்லா வளமும் நலமும் தருவார் என்ற நம்பிக்கையில நம்ம தாத்தா சுவாமியை கெட்டியாக வணங்குவோம். அவர் பாதத்தை பணிவோம். எல்லாம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.